ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய காலேஜ் மினி விலாக் அப்படி தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சின்ன விலாக் ஒன்று போட்டிருந்தேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து காலேஜ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி நான் வந்து கிளாஸ் ரூம் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ கிளாஸ் ரூம் வந்து போயிட்டு கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தான் போச்சு இன்றைக்கி கிளாஸு. அண்ட் தென் பிரேக் விட்டாங்க. ஸோ 10:20க்கு எங்களுக்கு பிரேக் விட்ட உடனே வந்து ஜஸ்ட் 10:20லேருந்து 10:50 வரைக்கும் தான் பிரேக்கு. அதனால் வந்து கடகடன்னு நம்ம கேண்டீன் போகணும், போயிட்டு வந்துடணும். ஏன்னா திருப்பி நம்ம 2வது மாடி வரைக்கும் நம்ம வரணும் கிளாஸ்க்கு. அதனால் வந்து கடகடன்னு போயிட்டு நாங்கள் கேண்டீன் போயிட்டு வாட்டர் பாட்டில் ரீஃபில் பண்ணலான்னு தான் நாங்கள் போனோம். சரி, அப்போ வந்து கண் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா மேய்ஞ்சதுனால ஏன்னா வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு தோணிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குர்குரே மட்டும் 1 இயர் பேக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன், 10 ருபீஸு. அதை வாங்கிட்டு நாங்கள் வாட்டர் பாட்டில் வந்து ரீஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்நாக் டைம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் கம்யூனிகேஷன் கிளாஸ்க்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து கம்யூனிகேஷன் கிளாஸ் வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு கிளாஸில் இருக்காங்க. ஸோ அவங்க கிளாஸ்க்கு போயிட்டாங்க. டேரெக்டாக கிளாஸ்க்கு வந்த உடனே புக்ஸு, பென்சில்லாம் எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு எதுவும் ஆக்டிவிட்டி எதுவும் கொடுக்கல, பட் ஹோம் ஒர்க் மட்டும் செக் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் மேம் வந்து ஆக்டிவிட்டி எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸ்பீச் ஏதாவது பர்டிகுலர் டாபிக் எடுத்து அதை பேசுகிற மாதிரி. ஸோ அதனால் வந்து சாட்ஜிபிடிக்கெலாம் போட்டு என் ஃப்ரெண்டெலாம் எழுதிட்டு இருந்தாளுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் கம்யூனிகேஷன் கிளாஸும் வந்து முடிஞ்ச உடனே நாளாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடிட்டேன். எப்படா வந்து காலேஜ் முடியும் அப்படின்ருக்கு. ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுறவங்க யாருனா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஐ மிஸ் அ லாட் மை ஃப்ரெண்ட்ஸ், மை டீச்சர்ஸ், மை ஸ்கூல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். காலேஜ் இன்றைக்கிட்டே முடிஞ்சிச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து வேறு டிபார்ட்மெண்ட். அவள் வந்த உடனே 2 பேரும் வந்து ஒன்றா வந்து வெளியே வந்துவிட்டோம். சரி எதனா வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டே வந்தோம். சரி எங்கே போகலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். அப்புறம் சரவணா ஸ்டோர்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை தாண்டிட்டோம். இங்கே குரோம்பேட்டில் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டுறவுடைய வழி. காலையில் நம்ம ஓடி வந்து அதை தாண்டணும், இல்லைனா வந்து அந்த ட்ரெயின் டக்குன்னு போச்சுன்னா நமக்கு டைம் ஆகும், டென்ஷனாகும். சரி ஓகே, இப்போ நான் ஸ்னோ பால் சாஃப்டி அப்படின்னு நமக்கு சரவணா ஸ்டோர், குரோம்பேட் சரவணா ஸ்டோர் கீழே அந்த ஃபுட் ஸ்டால் கீழே இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கணும். இது செகண்ட் டைம் நாங்கள் வாங்குறது. ஸோ வேறு ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூபெர்ரி வந்து நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து என்னடா வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் போடுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷு மேலே போட்டு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் இந்த சாஃப்ட் கோன் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு. நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நாங்களும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வந்து கிளம்பியாச்சு. ஸோ திருப்பி நாளைக்கும் காலேஜுக்கு போகணும். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.